என்னுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் டெய்லர் பிரியா. நான் இன்றைக்கி கடைக்கு நேரமாகவே வந்துட்டேன். கொஞ்சம் வேலை இருந்ததுனால 8:30க்கே வந்துட்டேன். ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யும்போது அது நம்மளுக்கு பழக்கமாகி போயிடுது இல்லையா? எனக்கும் அப்படி தான் நடந்துச்சு. என்னென்னா, நான் முன்னாடிலாம் வீட்டிலே தான் இருப்பேன். வீட்டிலேயே நல்லா படுத்து படுத்து தூங்கிட்டு இருப்பேன் கடை வைக்கிறதுக்கு முன்னாடிலாம். அப்போல்லாம் ஒரு கடை வைக்கிறதுன்னு நினச்சாலே எனக்கு பயம் வந்துடும். ஐயய்யோ! நம்மளால தூங்க முடியாதே, டைம் இருக்காதே, தூங்குறதுக்கெலாம் டைம் இருக்காதே அப்படின்னு யோசிப்பேன். எப்படி வீட்டில் வேலையும் செஞ்சுட்டு, கடைக்கும் போயிட்டு, கடையில் வேலை செஞ்சுட்டு, திரும்ப வீட்டுக்கு வந்து வேலை செய்யணுமே, கஷ்டமாக இருக்குமே அப்படின்லாம் யோசித்து யோசித்து அந்த கடை வைக்கணும்னு வீட்டில் சொன்னாலே எனக்கு பயம் வந்துடும். ஐயோ வேண்டாம், ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி அதை வந்து தடை பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கடை வச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க முடியல. வீட்டில் இருந்தோன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மாதிரி ரொம்ப ஆம், தூக்கமும் வரமாட்டேங்குது, போர் அடிக்குது பயங்கரமா. வீட்டில் இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. எப்படா கடைக்கு போவோம்? இந்த ஈவினிங்காவது நான் கடைக்கு வந்துருவேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் இருப்பேன். மற்ற நேரத்தில் வந்து எனக்கு கடைக்கு வரலனாலே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அதான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன் நானு. நம்ம ஒரு காலத்தில் எப்படி வீட்டிலேயே ஜாலியாக படுத்து படுத்து தூங்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து இதை நினைக்கும்போது பயமாக இருந்துச்சு. எப்படிலாம் கடையை நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி பயமாக இருந்துச்சு. இப்போ வீட்டில் இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது. வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி போர் அடிக்குது. கடைக்கு வர்றது அவ்வளோ 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 ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து சும்மா உட்காந்துருந்தாலும் இங்கே வந்து உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி நிறைய கஸ்டமர் வருவாங்க. வரும்பொழுது லேடீஸ்னால் சொல்லவே தேவையில்லை. கொஞ்ச நேரம் பேசினா போதும், அவங்களோட சொந்த கதை, சோக கதையெல்லாம் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. சில பேர் சொல்கிறதெல்லாம் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பற்றி கூட சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கேட்குறோம். இன்னும் சில பேர் வரும்போது ஜாலியாக இருக்கும் அவங்க கூட நம்ம பேசுகிறது. ரொம்ப எனர்ஜியாக பேசுவாங்க. அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு போகும்போது நம்ம வீட்டில் இருந்தால் அந்த 4 பேரை தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே வரும்போது ஒவ்வொரு நியூ கஸ்டமர் வருவாங்க. அப்புறம் நம்மளோட பழைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அவங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசும்போது அந்த நாளே வந்து ரொம்ப ஜாலியாக போகும் கடைக்கு வந்துட்டோம்னா. அதுவே வீட்டில் இருந்தால் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு தோணும். அது மாதிரி இந்த தொழிலில் நிறைய பிரச்சனையும் வரும். ஏன்னா ஒரு 10 பேருக்கு நம்ம நல்லா தைச்சி கொடுத்துட்டோன்னா, அதுக்கப்புறம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு, அதாவது 100 பேருக்கு நீங்கள் நல்லா தைச்சி கொடுத்தனா கூட அது வந்து ஒரு இதாக தெரியாது. ஆனால் ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட வந்து நல்லா தைச்சி கொடுக்கல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அப்படியே ரொம்ப கவலையாயிடும் இல்லையா? எனக்கும் அந்த மாதிரி தான் நிறைய நடக்கும். நிறையனா எப்பயாவது நடக்கும். சில பேர்லாம் வந்தாங்கன்னா, அவங்கள பார்த்தாலே தெரியும், இவங்க எப்படியும் நம்மள்ட்ட குறை தான் சொல்லுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வாங்கி தைப்போம் முன்னாடிலாம். அப்படி வரும்பொழுது அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. நம்ம கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க கால் பண்ணி அப்போ தான் சொல்லுவாங்க, சிஸ்டர் ஜாக்கெட் சூப்பராக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லி முடிப்பாங்க. அதுக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, இந்த ஜாக்கெட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. நம்மள்ட்ட சொல்லி நம்மளை அப்படியே நோகடிச்சிருவாங்க. எனக்கு அது வந்து அப்படியே மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த எத்தனை ஜாக்கெட் நம்ம 100 ஜாக்கெட் தைச்சிருந்தா கூட அது மறந்து போயிடும். ஆனால் அந்த ஒரு ப்ளவுஸு நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்களே, அதுதான் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். இது மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா? பாய்.